சாந்தா சீரங்கனுக்கு முடிவாச்சு. உன் கண்ணுக்கு தெரியலையா? அவன் கருத்த நிறத்துடனே அந்த காலதேவன் அந்த காலம் வருவது உன் கண்ணுக்கு தெரியலையா? எப்படி வராங்க? அவன் எருமக்கடா மீதி ஏறி என் உயிரிடிக்க வரானடி. எருமக்கடா மீதி ஏறி என் உயிரிடிக்க வரானடி. பக்கத்துல இருக்கு வரி அம்மன் வரமாட்டான். அப்படியா? நானும் வரமாட்டான். விட்டு போயிடாத. வரமாட்டாங்க. குபீர் குபீர் என்று வீசுகிறது. அப்படி எதனால் வீசுகிறது? அந்த கற்புடைய பெண்மணி அவங்க பக்கத்துல கற்பக வள்ளி வந்திருக்கிறான். அவளை அப்புறப்படுத்தினால் அந்த என் கம்யூனிட்டி கணக்கு பிடிச்சிடலாம். இப்போது என்ன செய்ய வேண்டும்? அவளுக்கு தாகவலை ஏற்படுத்தினால் அவள் தண்ணி மொள்ள போயிடுவான். அந்த சமயத்தில் அவள் உயிரை விடுக்கலாம். அந்த தாகவலை ஏற்படுத்தினால் தண்ணி மண்ணாரு பொண்ணை ஏமா வந்து ஊருக்கு கூட்டு போடுவாங்க. தண்ணி பொண்ணாரு பொண்ணை ஏமா வந்து ஊருக்கு கூட்டுவாங்க. ரெண்டு கேன் தண்ணிங்க அதே இந்நேரம் அந்த மஞ்சு வார்ந்தா நேரம் கொட கொடமா கொண்டு வந்திருப்பாளே. பாரா கொண்டாந்து கொடுத்துருப்பா கொட கொடமா. தவிச்சவாக்கி தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சாவடிக்கிறேன். மஞ்சி மஞ்சி போய் நான் முன்வார் அங்கே ஏமா ஆனா இதுதான் சமயம் என்று தண்ணி தண்ணின்னு கத்துங்க எங்க வீட்டுக்காரு. தண்ணி மொண்டாலன்னா என் மஞ்சி கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்லன்னாரு. ஏங்க என்னங்க ஆமா இந்த தண்ணி குடிங்க ஏங்க. ஐயோ மண்ணா
கேளாமே இருந்தீங்களே தண்ணி மணாந்து கொடுக்கணும்னா என் மந்தி இருந்தா நிறைய கொண்டாந்து ஊற்றிருப்பான்னு சொன்னீங்களே என் சுவாமி என் கண்ணாடா பொற்றோடும் கட்டின மாங்கல்யத்தோடும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். அம்மா என்ன சொன்னீங்க? பூவோடும் பொற்றோடும் கட்டின மாங்கல்யத்தோடும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். அர்த்தத்தை முண்டியாடம் வந்து நீ எனக்கு நீ ஆசீர்வாதம் கொடுக்குறேன்னு அர்த்தம். ஆஹா மாலை பொட்டு மஞ்சள் குங்குமத்தோடு ஆமா கட்டண கணவனோடு தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாய். வாழ்ந்துட்டு ஆமா என் வீட்டுக்காரர் இறந்து போய்விட்டார். எப்படி நான் வாழ்வேன்? வீட்டுக்காரர் இறந்து விட்டாரா? இருந்தாலும் சரியே, நான் கொடுத்த வாக்கு கொடுத்ததுதான், அது பொய்யாகாது. அதனால் உன் கணவர் உயிரை நான் ஒரு நொடியில் மீட்டு வருகிறேன். எப்படி போறீங்க? இத முருகப்பெருமானை கோரி. எங்க போறீங்க? முருகப்பெருமான் உன்னை தேடி வந்த காரணம் ஏதென்றால், பூலோகத்தில் கற்புடைய பெண் கற்பகவல்லி தன் கணவனை இழந்து அழுந்த கண் சிந்தனையா இருக்கிறது. ஆனால் அந்த கற்பகவல்லியாகப்பட்டவள் 48 நாள் ஒரு மண்டலம் உன்னையே கோரி பூஜை செய்து வருகிறது. ஆராதனை மந்திரம் முறித்து பூஜை செய்து வருகிறது. அதனால் நீ சென்று அந்த கணவன் சாந்தத்தில் உயிரை மீட்டு தர வேண்டும். அப்படி மீட்டு தரவில்லை என்றால் பூலோகத்தில் யாரும் உன்னை தெய்வம் என்று வணங்க மாட்டார். அதனால் சென்று உடனடியாக அந்த உயிரை மீட்டு வரையா? அப்படியாகட்டும். என்ன வழிபடுகிறேன்? சித்ரா என்ன வாங்க முருகப்பெருமான். ஆமா நிக்கிறேன். வருத்தம் மக்கள் அடிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு யாரு கத்து கொடுத்தது? அவன் 2 பேருக்குமா? நீ தான் கத்து கொடுத்தா? அவங்க இன்னைக்கு என்ன வேஷம் ஆடுறாங்க? தெரியல. என்ன வேஷம் தலைக்காணி போட்டு அது பேக் பெரிய பேக் வச்சுட்டு பருத்து தூங்குறதுக்காகன்னு வந்த. எதுக்கு வந்த? கத்துக்கு தானே வந்த. யார் என்ன வேஷம் ஆடுறாங்கன்னு அதை கண் உயிர்த்து பார்க்கணும். நீ போய் தலைக்காணி வச்சுன்னு பார்த்தா எங்க இந்த கத்துக்கிட்டுன்னு கேட்குறேன். நின்று பாட்டு பாடுறேன்னா அந்த மூணு போற அந்த மாதிரி போற என்ன எங்க நிக்கிறேன் வேலை கூட பையன் அடிக்காதீங்க. அது தனியா சலாம் பீடி தான் வேணுமா? அந்த சாதத்தில உயிரை தர முடியாது. என்ன சொல்ற? தர முடியாது.
குதிரை சக்தி தாய் குதிரை சக்தி வராது. இதுக்கு மேல வெயிட் பண்ணாதான் இன்னும் உருப்பட உயிரை கொடுக்க முடியாது. என்ன பண்ணுமா உயிரை கொடுக்க முடியாது. டேய் சுண்ணி பையா ஏய் பட்டாரி என்ன பண்ண சின்ன பையன் அட போடா கையிலாடி ஏய் யாரோ சுண்ணி பையா இந்த தோசை திருப்பி சின்ன பையன்டா. இந்த தோசை திருப்பி எடுத்துக்கினு இப்போ எதுக்கு வந்துக்கிற டேய் உன்னை இன்னும் விடவே மாட்டேன். இப்போ என்ன பண்ண போற சக்தி வந்தா எதுக்கு சக்தி வேலை எதுக்கு சக்தி வேலை உன்னை குத்து போறோம். எதுக்கு ஏய் உனக்கு என்ன பண்ணப்ப உனக்கு என்ன பண்ணு சாந்தத்துல உயிரை விடவே மாட்டேன். உயிரை கொடுக்க முடியாது அதான். ஓஹோ விட முடியாது. விட முடியாது. அட வடா 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 சக்திரே. அம்மா கற்பகம் யாரையா தமிழா ஒரு ஏம தர்மல் சொல்லுமா சாம்பலாபரி வேந்தன் அரைக்கடவுள் எம தருமன் அரா கடவுள் ஏம தர்மல் தர்மன் என்று பெயர் படுத்துறங்க. ஆமா அம்மா நீங்க வந்து எங்க ஆளுமே இல்லாம யா நீங்களும் இந்த ஜெயவன் பெயர் உமக்கு ஆமாமா அரைக்கடவுள் எம தருமன் அரா கடவுள் யம தர்மன் என்று பெயர். ஆமாமா அப்பேற்பட்ட யம தர்மனே ஏகாந்த வேண்டாமா ஐயா காலாதவரே சாமி அம்மா கற்பகம் காலதேவர் என்று ஒரு பெயர் உமக்கு. ஆமா அப்பேற்பட்ட காலதேவரே இந்த கற்பகம் உங்க பாதத்துக்கு வணக்கம் சுவாமி. அம்மா பூவாடு பொட்டாடு அம்மா கற்பகம் இந்த யம தர்மனை பார்த்து வந்து விடால் நீ பூவாடும் பொட்டாடும் கட்டின மாங்கல்யத்தோடும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். பாவத்துக்கு என்ன தின்ற யமனா? வாவுத்துக்கு நீ வாங்கி கொடுத்த சிக்கன் ரைஸ் தான் நைட்டு தின்ன காலைல என்ன வாங்கி தரியா அதான் தின்னுவேன் நானு ஆமா இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஏமா என்ன அம்மா என்ன கேட்க வரேன்னா என்ன கேட்கவா உங்க இடமோ சாம்பலாபரி வேந்தன் சாம்பலாபுரி வேந்தன் பரமதகிரி மலையானது எனக்கு சிம்மாசனத்துக்கு மேல சிம்மாசனத்துக்கு மேல இருக்கின்றது. ஆமாமா ஒரு மயிர் இணையில தூங்குது. ஒரு மயிரிலே தொங்கிக் இதை கொண்டிருக்கிறது தவிர விட்டால் அக்கினி ஆத்திர அக்கினி ஆறு ஓடுகிறது ஆமா ஆமாமா கீழே அக்கினி ஆறு ஆமாமா தலைமையில விழ நீங்க கீழே விழுந்துருங்க. கீழே விழுந்துருவேன் அப்பேற்பட்ட அரைக்கடவுள் ஆமாமா மாலை பொட்டும் மஞ்சள் குங்குமத்தோடு வாழ்ந்திருக்க ஒன்று என் கணவரை உயிரே பிடித்து போற அது ஏன் வேலை உன் வேலை ரைட்டு. ஓஹோ என் கணவர் உயிரை பிடித்து போற நான் எப்படி வாழ்வது? உன் கணவனோட கணக்கு முடிந்து விட்டு நான் முடிச்சிட்டேன் உயிரை கொடுக்க முடியாது முடியாது. முடியாது போப்பா. சாம்பலாபுரி ஆனா சாதாரண பையன் ஐயா, தாரா, தாரா, மந்தாரத்தால் உன்னை கட்டினேன். நம்ம தருமபுரி. அம்மா கற்பகம் இப்போ போதுங்க. அந்த சாம்பலாபுரி என்னால போக முடியாது எனக்கு சேர்த்த வழி கூட அந்த பக்கம் போயிடுறேன் இந்த வையும் போக முடியாது. போக முடியாதான் ஏய், தாவதா. நான் கையில சூழமா கையில தட்டும் நான் அடி மாட்டேங்கிறானா? என்னமோ, நான் தான் ஈஸ்வரன். அன்றாடம்மா. ஈஸ்வரனே உலகத்துல இதை போல ஈஸ்வரனே அவனுக்கு அருமையான, அருமையான ஆள். உலகத்துல தேவர் மூவர் எல்லாம் வந்துட்டோம். ரஹ்மான்டே,
ஐயா மும்மூர்த்தி கடவுளே பரம கடவுள் ஆமா பிரமதேவன் பகவான் ஆமா மும்மூர்த்தி தேவர் வந்திருக்கிறீங்க ஆமா இந்த மும்மூர்த்தி தேவர் பாதத்துக்கும் இந்த கற்பக வணக்கம் அம்மா கற்பூரவள்ளி கற்பூரவல்லி இல்ல வெத்தலவல்லி கற்பகவள்ளி எப்போது இந்த பரமக்கள் இந்த மும்மூர்த்தி எங்களுடைய பாதத்தை மணிந்தாயோ நீ பூவாடும் பொட்டாடும் கட்டணம் மாங்கல்யத்தோடு வாழ்ந்துருப்பாய் எழுந்துரு சோழ தண்ணி புஷ்வார லட்சணமே தெரிஞ்சது நீ பரம கடவுளா இல்ல வாங்கிட்டு கடவுளான்னு தெரியல ஏன் ஆமா ஏன் ஜாமி பூவோடு பொட்டோடு வாழ்ந்துட்டு என் கணவர் மாண்டு போய் வைக்கிறாரு எப்படி நான் வாழ்வது அதுக்கு நாங்க என்ன பண்ணுவது என் கணவர் உயிரை கொடுங்க இல்லன்னா நீங்க கொடுக்காம எங்க போறீங்களோ பாப்போம் எனக்கு தெரியாது கைலாயம் போறீங்க நான் கைலாயம் போறேன் ஆமா ஆமா 3 பேரும் போறோம் ஆமா வைகுண்டம் போறீங்க ஆமா நீ எங்க போற நீ எங்க போற நீ எங்க போறீங்க ஐயா பரமக்கடவுளே ஐயா பரமேசா நான் ஓ என்ன காரணம் பின்வழியாக இழுத்து வருகிறது உங்களையும் கட்டிவிட்டு 4 பேராக நாரதரி ஐயா நாரதோரே தாத்தா நீங்கள் ஜாமந்தானா தாத்தா ஜாமந்தானா சரி அவங்க 4 பேரும் பிடித்து கட்டிட்டேன் இங்க அசிய கணவர் உயிரை கொடுக்க முடியுமா முடியாதா உயிரை நான் கொடுக்கிறேன் என்னால முடியாது நான் போறேன் பாரு எங்க போற வாவ் தேவர்களை பார்த்து சுத்தி வர பார்க்கிறேன் 3 லோகம் ஐயா அங்கோடு ஐயா நான்கோடு 5 ஒன்னையும் கட்டிவிட்டு சரி கணவரை உயிரை கொடுத்துட்டு நீங்க 5 பேர் எங்க போட்டாலும் போச்சு நாங்க பேசி வரைக்கும் வரேன் தாத்தா நாரதா உயிரை கொடுத்துட்டா போயிடலாம் நம்ம உயிரை கொடுத்துட்டா போலாம் போயிடலாம் ஆமா பட்டாய் கேட்கக்கூடிய ஆள்யா பிரம்மதேவன் தேவகன் இருக்காரு இருக்கிறேன் பிரம்மதேவா பாருங்கள் யாரும் கற்பகவல்லிக்கு ஆமா எவ்வளவு வயசு வச்சு எழுதுனீங்க 100 வயசு சாந்த சிலனுக்கு 20 சாந்த சிலனுக்கு 20 வயது ஆமா இப்போது சாந்த சிலனுக்கு 20 வயது முடிந்து விட்டது கற்பகவல்லிக்கு 20 வயது முடிந்து போச்சு கற்பகவல்லிக்கு இருக்கிற வயசு 80 வயது இருக்கு 80 வயது ஆமா 40 வயது சாந்த சிலனுக்கும் 40 வயது கற்பகவல்லிக்கும் மாத்தி எழுதுங்க அப்படியே எழுதிடலாம் அப்படியே எழுதிடலாம் எழுதுங்க கற்பகவல்லி தாரவாத்து குடிக்கிறாங்க கேளுங்க கற்பகம் நீ உரைத்த பிரகாரம் அது படைக்கக்கூடிய கடவுள் பிரம்மாவிடம் சென்று இவருக்கு எவ்வளவு வயசு எழுதுன கற்பகவல்லி எவ்வளவு வயசு எழுதுன கணவருக்கு என்ன வயசு எனக்கு என்ன வயசு நீங்க அதை சொல்லுங்க உனக்கு 100 வயசு உன் கணவருக்கு 20 வயசு ஏங்க சாதாரண ஒரு பெண்ணு காலால சிறுநீர் ஒரு பெண்ணுக்கு 100 வயது ஒரு ஆண் மகனுக்கு 20 வயது எழுதி இருக்கின்றீங்களா ஏங்க அதை போல எழுதுறீங்க அவளாவால செய்த பாவம் ஜென்மத்தில் செய்த பாவம் ஜென்மத்துல என்ன செய்தாரோ அது இந்த ஜென்மத்துல நடந்தது கண்டிப்பா அவருக்கு கணக்கு 20 வயது முடிந்து விட்டது அவர் ஆயுள் பிடித்து விட்டாங்க ஆமா எனக்கு 100 வயது எழுதுனீங்க 100 வயது அது 20 முடிந்துட்டு மீதி இருப்பது 80 இந்த 80ல என்ன பண்ணணும் 40 வயதை தாரவாத்தி கொடுத்தால் உன் கணவர் மறுபடியும் உயிரோட வந்துருவார் சாமி நான் என்ன சொல்றேன்னா நான் சொல்வதை போல் நீங்க எழுதுங்க எப்படி அப்படி எழுத வேண்டுமானால் ஒரு நிபந்தனை என்னது அந்த 40 வயது கணவருக்கு நான் தாரவாத்து கொடுக்க வேண்டுமானால் பொட்டோடும் பூவோடும் இந்த கட்டண மாங்கலத்தோடு ஒரு நொடிக்கு முன்னால என் கணவருக்கு முந்தி நான் போக வேண்டும் சுமங்கலியாக மரணம் அடைய வேண்டும் என் கணவர் இறந்து போய் நான் இருந்தால் அத வராபர் கற்பகம் விதவி இது இப்ப முகத்துல இழுப்பதை விட எங்கனா போகலாம் அப்படின்னு ஈழ்வான சொல்லி என் செவிக்கு வரக்கூடாது முண்டை வருது ஆமா அப்படின்னு பேசுவாங்க வார்த்தை என்பது வரக்கூடாது அதனால அத வராபர் கற்பகம் அவள் முகத்துல இழுக்க வேண்டும் அப்படின்னு அந்த பொட்டோடும் பூவோடும் இந்த கட்டின மங்களத்தோடு என் கணவருக்கு முந்தி நான் போக வேண்டும் அப்படியாக செய்து ஐயா சிவபெருமானை எனக்கு கட்டளை இடுற சிவபெருமானை நீங்க சொல்லுங்க யமதர்மா இப்பொழுது
அதோ வயதை மாற்றி எழுதி விட்டார். எழுதி விட்டீங்க. அங்க போய் சார்ந்து இப்ப பிடிச்ச உயிரை திரும்பி கொடுக்கணும். ஆமா. எனக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. ஒண்ணும் இல்ல. கொடுத்துடலாமே. இதோ உயிரை கொடுத்து விடுகிறேன். இதோ. அவன் என்ன நினைப்பாலும் இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல. தலை உன சந்தில பார்த்தேன். எங்க பார்த்தேன்? மனார செத்து போவாங்க. உன்னை நான் காப்பாத்தி உன் உயிரை மீட்டு என் உயிரில் உனக்கு பாதி உயிரை நான் பிரிச்சு எழுதி உன் உயிரை காமதம் பண்ணிருப்ப. என்ன நினைப்பாலோ மஞ்சள் ஏடி நினைப்பாளா? கட்டதாமா காட்டின ரொம்ப நல்லா உடம்பு நல்லா பெருசாந்துங்க. ஊசிட்டு போயாட்டினீங்க. உன் உயிரில் பாதி எனக்கு கொடுத்தாயா? என் உயிர் பிரிந்து விட்டதா? அந்த கந்தவனை உன்னை கட்டி அனுப்பானா? அந்த முருகன் வந்து உனக்கு முத்தம் கொடுப்பானா? அந்த முருகன் என்ன என் வயிறு உனக்கு பிரிச்சு எழுதுனா இந்த உயிர் இங்கு வரப்போறது கிடையாது. நீ அங்கேயே செத்து போய் கிடக்கத்தான். நான் செத்து விட்டேனா? என்ன பின்ன அப்ப உறங்கிக் கொண்டே இல்லையா? படுத்துட்டு தூங்கி உனக்கு பால் பாயம் செய்யணும்னு தெரியும். முருகன் வந்திருக்கிறார். பேரு முருகன். முருகா, ஐயா வணக்கம் முருகா. எனக்கு கருணை வந்தாரா? ஐயா வந்தாரா? பள்ளிக்குண்டை பெருமையானை வந்தீரா. முருகா, வணக்கம் முருகா. எனக்கு கருணை வந்தாரா? பள்ளிக்குண்டை பெருமையானை இந்த உலகத்தில் கந்தன் கிடையாது, வேலன் கிடையாது, குமரன் கிடையாது என்று தெரிவித்தேன். உன்னுடைய திருவிளையாடல் முருகா. உன் மகிமையால் என் உயிர் பேச்சேன். எனக்கு ஒரு 2 வரம் வேண்டும் முருகா.